தமிழக அரசியலின் யோகி பாபு போலதான் ஒரு கை முழுக்க பார்டர் கூட்டு போங்க. தே வில் ஃபைட். அயோத்தி மாமி அவங்களுக்கு தெரியும், அவங்க இருப்பாங்க. கஸ்தூரி தயாரா இருப்பாங்க. வாய்ப்பு இருந்தா மதுவந்தி வருவாரு, மதுவந்தி வருவாங்க, கங்கைமரன் வருவாங்க. ரஜினிகாந்தை விட்டுட்டோம் பாருங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய முஸ்லீமுக்கும் இந்த பஞ்சாயத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. See, look at this face. Look at his face. He is not telling that பாரத் மாதா கி ஜெய். பாரத் இது ஒரு லைவ் டிபேட்ல உட்கார்ந்து பத்திரிகையாளங்கிற பேர்ல இருக்கிறவர் செய்யறதா அது? எனக்கு மூளை இருக்குடா, தள்ளி போடா சங்கிட்டான். வண்டி சொல்லியாச்சு. என்ன வண்டினா சைக்கிள் நான் கொண்டு வந்துடுறேன், பெட்ரோல் நீங்க தான் போடணும். சைக்கிளுக்கு பெட்ரோலா? யார் அந்த அறிவாளி? ஒரு 1000 பேரை கூட்டிட்டு. யார்? ராஜேந்திர பாலாஜி. எல்லைக்கு போறேன். ஏங்க வேற நம்ம இருக்கிற துக்கத்துல துயரத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இந்த மாதிரி தேவையில்லாம நகைச்சுவை பண்ணக்கூடாதுன்றதை யாருமே வலியுறுத்தலையா? அம்மையார், அதான் அம்மையார் மட்டும் இருந்திருக்கணும். இது 2வது எபிசோடு. அம்மையார் வந்து செங்கல் கொடுத்து கரை சேவிப்பாங்க, அது வேற. இந்த மாதிரி ஆளுகள்லாம் இப்படி பேச விடாம வச்சிருந்தாங்கல்ல, ஏதாவது ஒண்ணு நடக்குது. அம்மையார் செத்ததுல இருந்தே இவர் வந்து இஸ்லாமிய வெறுப்பா பேசுறது வந்து தொடர்ச்சியா இருக்கு. மோடி எங்கள் டேடின்னு பேசினாரு. ஆமா, இஸ்லாமிய பாகிஸ்தானுக்கு போயிருங்கன்னாரு, தீவிரவாதிங்கன்னாரு. ஆமா, பூரா கையே தெரியாத அளவுக்கு கயிறு. தமிழக அரசியலின் யோகி பாபு போலதான் ஒரு கை முழுக்க போட்டுக்கிட்டு. யோகி பாபு நல்ல நடிகர், கெட்டப் அந்த மாதிரி இருக்கும். அவர் பேசும்போது ரொம்ப ஆபத்தா அருவருப்பா இஸ்லாமிய வெறுப்புகள் குறித்து தொடர்ச்சியா பேசினாரு. அப்புறம் இடையில ஒரு தடவை பாஜகலாம் இங்க ஒன்றும் பண்ண முடியாது, ஆட்ட முடியாது, இது பண்ண முடியாதுன்னு இடையில ஒரு பக்கம் பேசினார். அது கூட்டணி இல்லைன்ன உடனே அந்த கற்பை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று பேசினாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் சேர்த்துட்டாங்க அப்படின்னாரு. இவ்வளவு தூரம் பேசுறியப்பா அப்படின்னு 1000 பேரை கூட்டு போய் பால்கோவா திருடி போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்கன்னு பயந்துக்கிட்டு கேரளால பதுங்கி இருந்தால். எங்க? பெங்களூர் இல்லையா? கேரளாவோ பெங்களூர் பதுங்கி இருந்தால் நீங்க பாகிஸ்தான் 1000 பேரை கூட்டு போறேன்னு சொன்னா நீங்களே கக்க பக்கம் பத்திரிகையாளர் சந்திப்பு முடிஞ்சவனு சிரிக்க மாட்டேன். இல்ல அந்த 1000 பேர் ஸ்வீட் வாங்கினவங்களா இருப்பாங்க. எல்லாரையும் காவல்துறையிடமிருந்து காப்பாற்றுவதற்காக எல்லைக்கு ஓடுறோம். அதுக்கு பேர் காப்பாத்துறதுக்காக இல்ல, தப்பிச்சு ஓடுறது. எல்லாருமா சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழல் நம்மளுக்குள்ள நிலவும் போது நகைச்சுவை உணர்வுகளை கொப்பளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தா இருக்கு. நம்ம ஏதோ நகைச்சுவை பண்றோம்னு நினைச்சிடறாங்க. நகைச்சுவை பண்றது ராஜேந்திர பாலாஜி, நயினார் நாகேந்திரனும், எச் ராஜாவும். மாமா என்ன சொன்னாரு? எந்த மாமா? நயினார் மாமா. அவரும் போருக்கு போறேன்ட்டாரு. நான் என்ன சொல்றேன், நாங்க வந்து எதுவுமே கேட்க மாட்டோம். தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த தேசத்துக்காக, இந்த தேசத்தின் நலனுக்காக நாங்க வந்து உண்மையா உறுதியா இருக்கிறோம். அதனால நாங்க கேட்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, யார் யாரெல்லாம் போர் வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, யார் யாரெல்லாம் இந்தியா வந்து கிவ் இட் பேக் அப்படின்ற எண்ணத்துல போருக்கு தயாராகணும்ன்ற உரிமைக்காக போராடுவதற்கு தயாராக இருக்கிறார்களோ எல்லோரையும் பாஜக, அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த நபர்கள் எல்லோரையுமே போருக்கு தயார்படுத்தி கூட்டு போங்க. ஒரு கனரக வாகனங்கள் பிடிங்க, ஆர்மி வாகனங்களை பிடிச்சிட்டு வாங்க. கோவை ராமகிருஷ்ணன் தோழர் இருக்கிறாரான்னு மட்டும் பார்த்துட்டு அந்த பக்கம் அவர் இருக்கிற பக்கமா போகாம வேற பக்கமா கூட்டு வந்து இவங்க பூரா பேத்தையும் கூப்பிட்டு டேங்கர்ல ஏத்திக்கிட்டு பார்டர் கூட்டு போங்க. தே வில் ஃபைட். இவங்களுக்கு தனியா பயிற்சி எல்லாம் தேவையில்லை, ஏற்கனவே அவங்க ஷாகால போர் பயிற்சி எல்லாம் எடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் கூட்டு போங்க. நம்ம அவங்க கவுன்சிலர் மாமி இருக்காங்கல்ல, அயோத்தி மாமி, அவங்களுக்கு தெரியும், அவங்க இருப்பாங்க. கஸ்தூரி தயாரா இருப்பாங்க. வாய்ப்பு இருந்தா மதுவந்தி வருவாரு, மதுவந்தி வருவாங்க, கங்கைமரன் வருவாங்க, ஒய்ஜி மகேந்திரன் கூட்டு போங்க. எல்லாருமே நல்லா பண்ணுவாங்க. அவரும் நல்லா பண்ணுவாரு. பேராசிரியர் ராமசீனிவாசன்லாம் இருக்காரு. பேச ஆரம்பிச்சாருன்னா பாகிஸ்தான்கார துப்பாக்கியை கீழே போட்டு பக்கத்துல வந்து மன்னிப்பே கேட்பான். அவரை கூட்டு போங்க. அப்புறம் திருப்பதி சாரு, அவரை கூட்டு போங்க. எக்ஸலண்டா இருக்கும். எதிரிகளை கேள்விகளால துப்பாக்கி தோட்டா என்ன தோட்டா, இவர் தான் பிஜேபியின் தோட்டா. அவனே எதிர்பார்க்காத ஒரு கேள்வியை கேட்டு அசரடிச்சிருவாரு. 10 ரூபா தினமலர் ஜோக்கெல்லாம் அங்கேயே போய் போடுவாப்புல. டபால்னு விழுந்து செத்து பண்ணிவானுங்க. அங்க வந்து அவரை கூட்டு போங்க. இன்னும் நிறைய நண்பர்கள் தோழர்கள். அர்ஜுன் சம்பத், அர்ஜுன் சம்பத்தை கூட்டு போலாம். அர்ஜுன் சம்பத், நம்ம பாரத மாதா செந்திலே எல்லாரும் நித்யானந்தம், அமர் பிரசாத் அவரை கூட்டு போங்க. அவரெல்லாம் வந்து ஜிம்னாஸ்டிக் விஜயகாந்த் மாதிரி. இப்ப இவங்க எல்லாரும் யார் தலைமையில் அனுப்புறது?
அண்ணாமலை தலைமையிலே அனுப்பலாம். அதுதான் அவர் தானே ஐபிஎஸ். இப்போ அவர் தான் சும்மா இருக்கிறாரு, அவரை கூட்டு போங்க. தமிழிசை சவுந்தரராஜனை கூட்டு போங்க. அவங்கெல்லாம் அடி இப்படிங்கிறதுக்குள்ள லெஃப்ட் ரைட்டுன்னு போட்டு அவங்க சிட்டா பறந்து பறந்து போய் அடிப்பாங்க. அடமாடும் சான்ஸ். ஒரு ஆட்டோ டிரைவருக்கு நடந்த கதை தெரியும்ல? ஆமா, பெட்ரோல் விலையெல்லாம் என்னமா விலை வைக்குது, பெட்ரோல் விலை கேட்டதுக்கே அவங்கள டென்ஷன் ஆகுறாங்கன்னா, பாகிஸ்தான்காரன் இந்திய நாட்டோட இறையாண்மையில கை வச்சிருக்கிறான், சும்மா விடுவாங்களா? ஏர்போர்ட்ல பிளைட்ல வந்து ஒரு கிறிஸ்தவ பேர் கேட்டு ஒரு பொண்ணு வந்து பாஜக ஒழிகன்னு சொன்னதுக்கு அந்த பொண்ணுக்கு எதிராக பெரிய வன்முறையை செலுத்தினவங்க பாகிஸ்தான் பார்டர்ல எல்லாம் இறக்கி விட்டீங்கன்னா முஸ்லீம் பேருக்கும் அதுக்கும் இவங்க நல்லாவே ஃபைட் பண்ணுவாங்க. கடந்த கால வரலாறுல அதாவது இப்ப நம்ம இந்தியா வைக்கிற குற்றச்சாட்டு என்ன, பேரை கேட்டு கொண்டாங்க, அக்காவும் அதே மாதிரி பேரை கேட்டு கொள்வாங்க, அட்டாக் பண்ணுவாங்க, அவங்கள கூட்டு போங்க. இப்படி நிறைய நபர்கள் இந்த சமூகத்துல போராடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த சமூக நீதி, சாதி ஒழிப்பு, இடஒதுக்கீடு, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எதுக்குமே அவங்க வீதிக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் அது எதுக்குமே அவங்க வரமாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு போராடணுங்கிற எண்ணம் இருக்கு. அப்ப அவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு போராட்டத்துக்கு நம்ம அவங்களை அழைச்சது இல்லை. விருப்பப்படுற ஒரு போராட்டத்தை ஆதரிக்கிற ஒரு போராட்டம் ஒன்று இருக்கு அப்படின்றத தே ஆர் கிளைமிங். அது சரியான போராட்டம். அந்த போர் உணர்வு எனக்கு வேணும்னு அவங்க எல்லோரையும் அந்த போருக்கு தயார்படுத்தி கூட்டி போக வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழ்நாட்டு பாஜகவில் உள்ள மாமா நயினார் அவர்களுக்கும், அண்ணன் அண்ணாமலையார் அவர்களுக்கும், தம்பி அண்ணாமலை அவர்களுக்கும், யாருக்கு அண்ணன் சீமான் வழியில அவர் தம்பி அவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போங்க. எல்லாருமா போய் ஒரு பெரிய போரை தொடுத்தாங்கன்னா பாகிஸ்தான் திக்குமுக்க அடி செதறி ஓடுவான். ஒய்ஜி மகேந்திரன் எல்லாம் இறக்கி விட்டீங்கன்னா ரெண்டே ஜோக்கு தான். தீவிரவாதி வந்து AK-47 கதறி அழுவான். இந்த சிவாஜி சாக கிடந்தப்போ ஒரு நகைச்சுவை பண்ணாரு. அப்படியான ஒரு ஒரு எப்படி சொல்றது, அது என்ன மாதிரியான சூழல், ஒரு கேதமான ஒரு சூழ்நிலையில கூட அவர் வந்து அவரு நடிப்பு பாரியா அப்படின்னு ரஜினிகாந்த் விட்டுட்டோம் பாருங்க. அவரை கூட்டு போகலாம். ரஜினிகாந்த்லாம் வந்து மார்வலஸ் ஒண்டர்ஃபுல் இந்த பேச்சு பேசுறது. அதாவது இப்படியான போர் ஒன்றை எதிர் தாக்குதலை இந்தியா நடத்தி இருக்கிறது. ஒரு விஷயம் நம்ம தெளிவுபடுத்தணும், நடக்கிறது போர் இல்லை, ரெண்டு பக்கமும் கிராஸ் ஃபயர் நடக்குது. இவங்க அந்த பக்கம் தாக்குறாங்க, அவங்க இந்த பக்கம் தாக்குறாங்க, ரெண்டு பக்கமும் தாக்கல் நடத்துறாங்க. இது வழக்கமா அவ்வப்போது சின்னதா ஆங்காங்க நடக்கக்கூடியது. இப்ப பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு. போராக மாறி இருக்கா அப்படின்னா போராக மாறல. ஆனா இவங்க எல்லாம் போரே நடப்பது போலவும், அந்த போரின் முன்னணியில் மோடியே நின்று வழிகாட்டுவது போலவும், இந்தியர்கள் அத்தனை பேரும் பின்னாடி நின்றுகிட்டு பாரத மாதா கி ஜெய் சொல்லல அப்படின்னா அவ்வளவுதான். அர்ணாப் கோசாமி ஓப்பன் டிபேட்ல பாரத் மாதா கி ஜெய் சொல்லுன்னு அங்க இருக்க காங்கிரஸ்காரங்களை கட்டாயப்படுத்தி சொல்லணுங்கிறாரு. அவ்வளோ பெரிய வன்முறையை பகிர்றாரு. அதை வந்து எச் ராஜா ட்வீட் எடுத்து போட்டுட்டு இவங்கெல்லாம் பாரத் மாதா கி ஜெய் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்றாரு. See, look at this face. He is not telling that பாரத் மாதா கி ஜெய். இது ஒரு லைவ் டிபேட்ல உட்காந்து பத்திரிகையாளங்கிற பேர்ல இருக்கிறவர் செய்யறதா? அதை அவர் செய்யறாரு. ஒட்டுமொத்த இந்தியா இன்னும் கொடுமையெல்லாம் பாருங்க. அக்ஷய்குமார்லாம் அடுத்த ஆபரேஷன் சிந்தூர்னு படமே நடிப்பாரு. என்னென்னலாம் நடந்துச்சுங்கிறதெல்லாம் அவங்க வந்து படம் பண்ண போறேன்ற பேர்ல எத்தனை பெண்களை வச்சு அந்த படத்துல நடிக்க வச்சு அவங்களெல்லாம் அவங்களுடைய குடும்பத்தில் இருந்தவர்கள் இழந்தார்கள், கொண்டார்கள். வரலாற்று துயரம். இது ஒரு நடந்திருக்க கூடாது. இது எல்லோருக்கும் புரியக்கூடியதுதான். இவங்க ஒரு பக்கம் தாக்குதல் நடத்துறாங்க, அவங்க ஒரு பக்கம் தாக்குதல் நடத்துறாங்கன்னா இடையில இருக்கக்கூடிய மக்கள் குறித்து யார் பேசுவது? ரெண்டு பக்கம் தாக்குதல் நடக்குது அப்படின்னா அது ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை ஒட்டி இருவரும் ஒருவருக்கொருவர் தாக்குறாங்கன்னா பாதிக்கப்படுவது மக்கள் யாரும் இல்லைங்கிற உத்தரவாதத்தை யாராவது கொடுத்திருக்கிறார்களா? எழுப்பப்படுதா? ராணுவத்தோட துணை நிக்கிறேன்னு எல்லா கட்சியும் சொல்லிட்டாங்க. ஆமா, அனைத்து கட்சி கூட்டம் எடுத்து முடிவு பண்ணி தான் தாக்குதலே நடத்துறாங்க. சிபிஐ, சிபிஎம், இந்திய தேசிய காங்கிரஸ், திமுக எல்லா கட்சியும் சேர்ந்துதான் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, எல்லாரும் நடத்துறாங்க. இப்ப அவ்வளவு பேர் ராணுவத்தோட நிக்கிறோம்னு சொல்லும் பொழுது இப்ப திமுக யாராவது இப்படி வந்து காமெடி பண்றாங்களா? இல்ல. விசிகால யாராவது இப்படி பண்றாங்களா? சிபிஐ, சிபிஎம்ல யாராவது பண்றாங்களா? காங்கிரஸ்ல யாராவது? பாஜகக்காரன் தான் இவ்வளவு நகைச்சுவை பண்ணிட்டு இருக்கிறான். நகைச்சுவையெல்லாம் நாங்க எடுக்க விரும்பல. நாங்க வந்து வெளிப்படையாவே கோரிக்கையாவே வைக்கிறோம். போங்க, போருக்கு சண்டைக்கு போங்க. நாங்க இங்க நடக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு போராட்டம்னா இறங்கி வேலை பிரிவினை முக்கியம். நாங்க உள்நாட்டு பிரச்சனை பாத்துக்கிறோம், வெளிநாட்டு பிரச்சனை. சமூக ரீதியா நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து இப்போ வேங்கவேல் பிரச்சனை டக்குன்னு இறங்கி வந்து ஒரு போராட்டம், உண்மை அறியும் குழு, அது இதுன்னு களத்துக்கு வர்றோம். எல்லாருமா சேர்ந்து ஒரு பிரச்சனை கச்சானந்தமர்களையா டக்குன்னு போகணும். நீங்க பூரா உள்ளுக்குள்ள உலாவுறதுனாலதான் நாங்க பல விஷயங்களை பேச முடியாம இருக்கு. நீங்க பூரா அந்த பக்கம் போயிட்டீங்கன்னு வைங்க, நாங்க இங்க இந்த பிரச்சனைகளை பேச முடியும். இங்க ப்ரோக்ரசிவா என்ன அரசியலை முன்னெடுக்கணும் அப்படிங்கறது குறித்து பேசுவோம். அப்ப நீங்க போராடுவதற்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னா
தயவு செய்து அதற்கான வழியை உங்க மோடிஜி போராடுவதற்கு அல்ல, போர் செய்வதற்கு. அதான் அதுக்கு அதுல போய் போராட தானே போறீங்க, போராடுங்கன்ற மகிழ்ச்சியா அவங்கள வழி அனுப்புவதற்கு தயாரா இருக்கும். தமிழ்நாடு அரசுக்கு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கையும் அதுதான். இந்த மாதிரி போருக்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ராஜேந்திர பாலாஜி, நயினார் நாகேந்திரன் போன்ற நபர்களை அழைச்சிட்டு போய் அந்த முகாமில் விடுவதற்கு ஆக வேண்டிய செலவை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களே ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கும். இந்த நேரத்தில் மோடி மக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம், இந்தியர்கள் யாருக்கும் எந்த சேதமும் வராது, உங்கள் உயிருக்கு நான் உத்தரவாதம், எல்லையில் தீவிரவாதிகளோடு தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம், சக இந்தியர்களோடு அல்ல, எந்த மதத்திற்கு எதிராகவும் நாங்கள் நடத்தவில்லை, அதனால் அனைவரும் அமைதியாக இருங்கள், எந்த கலவரங்கள்லையும் எந்த விதமான அவதூறு பேச்சுக்கள்லையும் வெறுப்புலையும் ஈடுபட வேண்டாம்னு ஒரு பிரதமர் சொல்லணும். மோடி சொல்லுவாரான்னு தெரியல. அனைத்து கட்சி கூட்டத்துக்கே வரலையாங்க அவர் அவர்கிட்ட போய் நீங்க எதிர்பார்க்கிறீங்க, அப்புறம் எதுக்கு அந்த அனைத்து கட்சி கூட்டம்? அதான் கமெண்ட்ல ஒருத்தன் கேட்டான், அவர் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்துட்டாருன்னா போற யாரு நடத்தும், அவங்க ஒப்பனான்னு கேட்கிறான் என்கிட்ட. எங்க அப்பா செத்து போயிட்டாரு, அவர் ஏன் போற நடத்த போறாரு? நான் வேற கேட்பேன், வேண்டாம். அவர் எங்க இருக்காரு? டெல்லியில அதிகாரிகளோட மீட்டிங்ல இருக்காரு. இதெல்லாம் போர்ல அப்ப அதிகாரியை சந்திக்க உனக்கு நேரம் இருக்கு, அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நேரம் இல்லையா? இவர் என்னமோ போய் நின்றுக்கிட்டு அங்கே போர் களத்தில் போய் யுத்த களத்தில் நிற்கிற மாதிரிலாம் பேசக்கூடாது. அவர் அதிகாரிகளோட டிஸ்கஷனில் இருக்கிறார். நாட்டின் பிரதமர், அவருக்கான இறையாண்மை மதிப்பு அவருக்கு இருக்கிறது. சண்டைகளுக்கு உண்டான அந்த தாக்குதலுக்கு உண்டான வேலைகள் அது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு, ஆய்வுகள் மேற்கொள்கிறாங்க. புரிஞ்சுக்கிறணும், அனைத்து கட்சி கூட்டத்தை அதோடு சேர்த்து அங்கே போடக்கூடிய திட்டம் போலவே இங்கே இருக்கக்கூடிய முடிவுகளுக்கும் பெரிய பிரதான ரோல் இருக்குது. நாளைக்கு ஏதாவது ஒன்றுனாலும் அனைத்து கட்சியில் இருக்கக்கூடிய அனைவரும் பொறுப்பு. அந்த இடத்துக்கு பிரதமர் வரணும்ல, கன்வின்ஸ் பண்ணணும்ல, ப்ளீஸ் பண்ணணும்ல. அது எதுவும் கிடையாது. நான் தாண்டா, எனக்கு தாண்டா 56 இன்ச்சு, நான் தாண்டா அடிப்பேன், என் பேர் தாண்டா பெருமை பீத்தலா வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த வேலையை தொடர்ச்சியாக செய்கிறாங்க. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாருடைய கோரிக்கை என்ன, எல்லாரும் எதை குறித்து பேசணும்னு நினைக்கிறோம், இந்த களத்தை இந்த பிரச்சனையை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற எந்த எண்ணமும் இல்லாமல் தனியாவர்த்தனம் பண்ணக்கூடிய சூப்பர் ஸ்டார் எண்ணத்தோடு இந்த வேலையை பார்க்கறதன் மூலமாக இந்தியாவுக்கு என்ன கடத்த விரும்புகிறீர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன கடத்த விரும்புகிறீர்கள்? பாகிஸ்தான் அவங்க ஒரு பக்கம் எங்களுடைய சிவிலியன்ஸ் பூரா செத்துட்டாங்கன்றாங்க, இந்த பக்கம் உங்களுடைய சிவிலியன்ஸை பூரா கொன்னுட்டோன்னு பாகிஸ்தான்காரங்க சொல்றாங்க. எத்தனை ராணுவ வீரர்கள் செத்தாங்க, எத்தனை மக்கள் செத்தாங்க, எதுக்குமே தகவல்களோ தரவுகளோ இல்ல. பாகிஸ்தானாவது இத்தனை சிவிலியன் செத்துருக்காங்கன்னு ஒரு கணக்கு சொல்லுது. ஆமா, அது உண்மை பொய்ன்றதெல்லாம் சர்வதேச விசாரணை நடக்கட்டும், நீங்க நாளைக்கு வேற மாதிரி பேசுங்க, டீல் பண்ணுங்க, அதெல்லாம் நம்ம தலையிட வேண்டியது இல்லை. ராணுவ நடவடிக்கை இங்க அவங்க பூஞ்ச் நகரத்துல தாக்குதல் நடத்தி இருக்காங்க, 15 பேர் செத்து இருக்கிறாங்க, அதுல இஸ்லாமியர்கள் அவ்வளவு பேர் இறந்திருக்காங்க. இப்போ வரைக்கும் ஒரு நம்பர் வந்துச்சா, பெகல்காம் அட்டாக் நடந்துச்சுல, உடனே கவுண்ட் சொன்னாங்கல்ல. பூஞ்ச் அட்டாக்ல இதுவரைக்கும் எத்தனைன்ற கவுண்ட், இவ்வளவு பேர் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதிகாரப்பூர்வமா என்ன சொல்லி இருக்காங்க? அனைத்து கட்சி கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு கிரண் ரிஜிஜுவோ யாரோ வெளியில சொல்றாங்க, இன்னும் நிலைமை சுமூகமா இல்ல, ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் ஸ்டில் ஆன் கோயிங் அப்படின்னு பேசுறாரு. ஆன்கோயிங்னா என்ன நடந்துகிட்டு இருக்கு, இப்போதைக்கு வெளியில் எதையும் சொல்ல முடியாதுங்கிறாரு. பாகிஸ்தான்காரன் சொல்றான் இத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு, நம்ம தரப்பில் இருக்கக்கூடிய நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய சிவிலியன் எத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு செய்தி வருது. அல் ஜசீரா செய்தி எழுதுறான். என்னன்னு புரிஞ்சுக்கிறது, யாரை நம்ம பறி கொடுத்துருக்குறோன்னு எப்படி சொல்றது, என்ன சொல்றது, மனசு பதறுது. நாளைக்கு அவன் அவனோட அட்டாக் பஞ்சாப் பக்கம் இருக்கா, அவனோட அட்டாக் சீனா இதை நிறுத்தணும் அப்படின்னா அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. சீனாவோட ரோல் இதில் வந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறோம்? எதுவுமே இந்த மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு, நம்ம போன்ற இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பாக நம்ம எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உணர்வுள்ள மக்களுக்கு எந்த செய்தியும் கடத்தப்பட, மக்களுக்கு சொல்ல வேண்டியது எதையுமே சொல்றதே இல்லையே. எங்க சொன்னாங்க? சொல்ற செய்தி எல்லாமே பாகிஸ்தான் ராணுவத்துக்கு சவால் தானே. இன்னைக்கு கூட அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை, பாகிஸ்தானுக்கு இந்தியா மீண்டும் எச்சரிக்கை, பதற்றத்தை அதிகரிக்க பாகிஸ்தான் முயற்சித்தால் மீண்டும் தக்க பதிலடி கொடுக்கப்படும், நிலைமையை மேலும் மோசமாக்குவது இந்தியாவின் நோக்கம் அல்ல, எல்லை பகுதியில் பாகிஸ்தான் தாக்குதலை அதிகரித்துள்ள நிலையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எச்சரிக்கை. இது இவர் அவங்க பாகிஸ்தான் தரப்புல இருந்து நாங்க சும்மா விட மாட்டோம், எங்களுடைய தாக்குதல் பெருசா இருக்கும் அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து இதுக்கு நடுவில் நம்ம மோடி, நாடு முக்கியமான காலகட்டத்தில் உள்ளது, விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், மாநில அதிகாரிகள் கள நிறுவனங்களுடன் இணைந்து நெருங்கிய ஒத்துழைப்பை பேண வேண்டும் அப்படின்னு டெல்லியில பல்வேறு துறை செயலாளர்கள் மீட்டிங்ல பேசியிருக்கிறார். ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட போது கூட இப்படி ஒரு பதட்டமான ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்கல. முக்கியமான நேரத்தில் தேவைப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட், நாடு ரொம்ப மோசமான இடத்துல போயிடும், எல்லாரும் வீட்டுக்குள்ள இருங்க, பத்திரமா இருக்கணும், நம்ம அடிப்படை வசதிகளை பூரா செஞ்சு கொடுக்குறோன்னு மேலே ஏறி பேசுறதுக்கு இவர் எதுவுமே முயற்சி எடுக்கலை.
அந்த நேரத்தில் எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியில் வந்து தட்டு உருட்டுன்னு பேசிக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் பதட்டத்தில் இருக்கிறோம். இந்த நாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு, அவர்களோடு நடக்கக்கூடிய சண்டை எந்த நேரத்தில் எந்த பக்கம் வெடிக்க போகுதுன்னு தெரியல, யார் எந்த நேரத்தில் எதை இறக்க போகிறான்னு தெரியலன்னு தயங்கி போய் பயந்து போயிருக்கிறோம். ஹீரோயிசம் டைலாக் எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த டைலாக் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன கடத்த விரும்புறீங்க? நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய பதட்டம் குறித்தான உங்களுடைய பார்வை தான் என்ன? பாகிஸ்தான் குறித்து எந்த செய்தியும் உள்ளே வரக்கூடாது, அதை நீ தெரிஞ்சுக்க கூடாது. ரைட்டு, தெரிஞ்சுக்கல, தடை போட்டுட்டீங்க, ஒத்துக்கிட்டோம். உண்மையை சொல்லுங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. பேனிக்கா இருக்கு. உண்மையை அவங்க சொல்ல போறாங்க. அங்க வந்து ஒரு லெப்டினன்ட் கர்னலுடைய 7 வயது பையன் வந்து இறந்துருக்கிறாரு. பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்தின தாக்குதல்ல அந்த நாட்டினுடைய லெப்டினன்ட் கர்னல் ரேங்கிங்ல இருக்கக்கூடிய ஒருத்தருடைய 7 வயது பையன் இறந்திருக்கிறாரு. நாங்க ராணுவ தளவாடங்கள் இருக்கக்கூடிய இடத்தையுமே தாக்கவே இல்லை. அது தெரியல, அவர் எந்த இடத்துல நடந்த தாக்குதல் நமக்கு தெரியல. ஆனா இது அவங்க சொல்ற செய்தி, பாகிஸ்தான் சொல்லுது. ஆமா, அந்த போட்டோஸ் எடுத்து போட்டு தீவிரவாதிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் பாகிஸ்தான் பிரதமர்னு போட்டாங்க. லெப்டினோட பையன் செத்தாருன்னா கொடி போடுவாங்க. இப்போ தாக்குதல்ல இருந்தா நாட்டு மரியாதை தான் கொடுப்பாங்க. அது தீவிரவாதி பையன்றாங்க. இப்ப ரெண்டு பேர் சொல்ற செய்தி, ரைட்டா? நம்ம எதையுமே உண்மை நம்ப வேண்டாம். ஆனா இதை வச்சு சமூக வலைதளங்கள் என்னென்ன எழுதுறான், தீவிரவாதிகளுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற பாகிஸ்தான் பிரதமர் என்ற செய்தியை சமூக வலைதளங்களை பரப்புறதுடைய நோக்கம் என்ன? ராஜாவே அப்படிதான் பரப்புறாரு. அவனுடைய நோக்கம் என்ன? இங்கே அந்த மக்கள்கிட்ட போய் பேசுறதுனுடைய அந்த செய்தி எதுவுமே இங்க வரக்கூடாது இல்ல? ஆமா. அப்புறம் எப்படி அந்த ஃபுட்டேஜ் உங்க கைக்கு கிடைச்சது? அது மட்டும் எப்படி வெளியில வருது? எல்லாத்துக்கும் தடை போட்டாச்சுல, அது மட்டும் எப்படி வருது? அவங்க அபிஷியலா வெளியிட்ட, அது அவருடைய குழந்தை, பாதுகாப்பு வீரருடைய குழந்தை, அதிகாரியினுடைய குழந்தைன்னு சொன்னது மட்டும் வரல. இந்த 2 செய்தியை நீ முன்னாடி வச்ச அப்படின்னா நான் அதுல முடிவெடுக்கிறதுக்கான அதிகாரம் எனக்கு இருக்குன்னு நம்பலாம். இதுல ஒன்றை மட்டும் நீ கொடுத்துட்டு இதை நீ நம்புறியா இல்லையா? நம்புனா இந்தியன், நம்பலைனா இந்தியன் இல்லைன்னு ஒருத்தர் இந்தியனா இல்லையான்றத ஒரு செய்தியை வச்சு நீ எப்படி முடிவு பண்ற? ஒரு இத்தனை மக்கள்லாம் பறி கொடுத்துருக்குறோம், அதுக்கு ஒரு எதிர் தாக்குதல் நடந்திருக்கு, அப்ரிஷியேட்டபிள் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடியாச்சு. அதற்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள்ல சாமானியர்கள் சாகுறாங்களா இல்லையான்ற பதட்டம் இருக்கும்போது ஒரு அரசின் பொறுப்பு உணர்ந்து இந்த விஷயங்களை பேசுங்கன்னு கேட்டா, கேட்குற நீ எல்லாம் தேச விரோதி அப்படின்னு சொன்னா இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? இந்த மக்கள் குறித்தான உங்களுடைய மதிப்பீடு என்ன? உணர்ச்சி வசப்பட்டு இந்த சேனல் அந்த சேனல்னு பறக்க விட்டார், எரிய விட்டார், பற்றி எரிகிறது, வெடிக்கிறது, சிதறுகிறது, தொடர்கிறது, இப்படியெல்லாம் போடணும்னு எதிர்பார்க்க. இது என்ன ஈன புத்தி? யாரு இது ஈன புத்தி? எவன் சொன்னான்? எவன் சொல்லுவான் இதெல்லாம்? எவன் சொல்லுவான்? பைத்தியக்காரன் எவனாவது சொல்லுவான். அதுக்கு மேல பேர் சொல்ல தேவையில்லை. ஐயா, எனக்கு யார் சொன்னாலும் தெரியாது, யாராச்சும் சொல்லியிருக்கீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, விட்டுருங்க. அதாவது திரும்ப இதை சொல்றாரு, இதை கேள்வியா கேட்டா ஈன புத்தின்றாரு. சி, மோசமான எண்ணம் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் கையில் ஒரு மோசமான எது நல்ல புத்தின்னு தெரியும்ல? அர்ணாப் கோஸ்வாமி அந்த காங்கிரஸ்காரன் கழுத்தை பிடிச்சி ஜெயின்னு சொல்றியா இல்லையான்னு கேட்டது பாரத் மாதா கி ஜெய். ஜெயின்னு அவங்க சொல்ல தயாரா தான் இருக்கிறாங்க. பாரத் மாதா கி ஜெயன்றதை நீ ஏன் சொல்ற? நீ என்ன ஜேர்னலிஸ்டான்னு அவர் கேட்கிறாரு. அதுக்கு பதிலே இல்லை. ஒரு 12 வயசு 14 வயசு பையன் எகிரி பத்திரிகையாளர்ன்ற பேர்ல ஒருத்தன் கேட்கறான், அவனை திருப்பிக்கிட்டு எகிரி அடிக்கிறாப்புல. எனக்கு மூளை இருக்குடா, தள்ளி போடா சங்கிட்டான். ஒட்டுமொத்த சமூகமும் விழிப்படைய செஞ்சு. அப்ப நம்ம இந்த உட்கார்ந்து பேசுவோம் மூலமா சொல்ல விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். ஆளாளுக்கு அவங்களுக்கு தேவையான செய்திகளை அவர்களுக்கு ஏற்றாறு போல கத்தரித்து சித்தரித்து வெளியிட்டு கொண்டே. இப்ப சிச்சுவேஷன் கேஸ் ஆயிருச்சு. அது நம்ம மக்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. எவ்வளவு கேஆட்டிக்கா இருக்கு. அவன் ஒண்ணு சொல்றான், இவன் ஒண்ணு சொல்றான். அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்னொன்னு சொல்றதை விடுங்க, இந்தியாவுக்குள்ளேயே ஒவ்வொரு நிறுவனமும் ஒன்னொன்னு சொல்லுது, ஒவ்வொரு மந்திரியும் ஒன்னொன்னு சொல்றாரு, ஒவ்வொரு நேரத்துல ஒன்னொன்னு பேசுறாங்க. திடீர்னு 25 பேர் செத்துட்டு தான் நியூஸ் வருது, திடீர்னு 15 பேர் செத்துட்டு தான் நியூஸ் வருது. இப்படி ஒரு பெரிய கேஆஸை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல எது உண்மைன்றதை கண்டறிவதற்கு சாமானியர்களுக்கு வழியே கிடையாது. இதுல ஏதாவது ஒரு பக்கம் அவன் வந்து கடத்தப்பட்டு அவன் வந்து இஸ்லாமியரை அந்நியப்படுத்துற நிலைக்கு அவன் தள்ளப்படுறான். அந்த இடத்தை நோக்கி நகர்வதற்கு உண்டான சூழலை ஊடகங்கள் மூலமா விதைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை தான் எச் ராஜா உட்பட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாசிசவாதிகள், பாஜக ஆதரவாளர்கள் பலரும் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் எல்லோரும் ஒன்றாக நின்று அரவணைத்து அவர்களோடு துணை நின்று பேசுவது, அவர்களோடு நிற்பது, நாம் எல்லாரும் ஒன்றா நிற்பது அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த நேரத்தில் அரசியல் கட்சிகள் தங்களுடைய லாபங்களுக்காக அடுத்த தேர்தலை மனசில் வச்சு, பீகார் எலெக்ஷன்,
அடுத்து வரக்கூடிய தேசிய அளவிலான தேர்தல், வெவ்வேறு மாநிலங்களுடைய தேர்தல் அப்படின்றது எல்லாத்தையும் மனசில் வச்சு அரசியல் கட்சிகள் பேசக்கூடிய எல்லாத்திற்கும் பின்னாடியும் ஒரு காரணங்கள் தேர்தலாக கூட இருக்கும். மக்களாகிய நம்ம உணர வேண்டியது இது வெறும் தேர்தல் பிரச்சனை அல்ல, இது ஒரு பெரிய பிரச்சனை, நிலப்பிரச்சனை மாதிரி இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை. இதை நாம ஈல்டாக கூடாது அப்படிங்கிற இடத்துல இருந்து மட்டும் யோசிங்க. உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீமுக்கும் இந்த பஞ்சாயத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆனா அங்க இருக்கிற ஒரு கோழை என்ன பண்ணுவான், இவன் வீரனா இருந்தா எல்லைக்கு போயிடணும், அவன் தான் வீரன். இவன் கோழை, எல்லைக்கும் போக மாட்டான், உண்மையான தீவிரவாதிகளுக்கு எதிராக பேச மாட்டான். மாறா இவன் வீரத்தை நிரூபிக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாய் வீட்டில் போய் பிரச்சனையை பண்ணி வீரத்தை காட்டுவான். இந்த வேலையெல்லாம் பார்க்கறத விட்டுட்டு எல்லோரும் சுமூகமாக வாழ்வதற்கு உண்டான முயற்சியை எடுப்பதற்கு நாம நகலணும். மாலேகான்னு ஒரு இடத்துல குண்டு வெடிச்சது. ஆமா, பெரிய குண்டு வெடி. அதுல பிராத்யா சிங் தாக்கூரா ஏதோ ஒரு அம்மா, அந்த அம்மா இப்ப எம்பி, இந்து சன்னியாசி அந்த அம்மா, அவங்களதான் தூக்கி உள்ள வைக்கணும். இப்ப மறுபடியும் வேற வந்துச்சு. ஆமா, இப்ப இந்த நேரத்துல அப்படி ஒரு செய்தி வரும் பொழுது எல்லா இந்துக்களும் இப்படி கிடையாது அப்படின்னு சொல்றது எவ்வளவு இயல்பா எடுத்துக்கொள்ளப்படும். ஆமா, ஆனா அதே நேரத்துல யாரோ ஒருத்தர் எங்கேயோ செஞ்சிருக்கிறேன் எல்லா இஸ்லாமியர் மீது இதை பொருத்தாதுன்னு சொன்னா அது மட்டும் தேச விரோதமா மாறுது. அது எப்படி மாறுதுங்கிறதுடைய உள் அரசியல் தான் ரொம்ப முக்கியம். அது உங்க பேராலையும் என் பேராலையும் தான் மாத்தப்படுது. இப்ப நாங்க பேசிட்டோம், பேசாம இருக்கக்கூடிய 1000 பேர் இருக்கிறாங்களா, அவங்க பேரால இதெல்லாம் மாத்தப்படுது. ரொம்ப கவனமான ஒரு நெருக்கடியான சூழலில் இருக்கிறோம், அதை மட்டும் உணரணும். ரொம்ப கவனமான ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கிறோம். அதனால் அதை தெளிவாக கையாள வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு இந்தியருக்கும் உண்டு. கவனம். ஆமாம், இது எல்லையில் நடக்கிற போராட்டம் எல்லையில் இருக்கட்டும். இது உங்கள் மனசுக்குள்ளே வந்து சேர வேண்டிய போராட்டம் அல்ல. தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு யுத்தத்தில் சாமானியருக்கு எந்த ரோலும் கிடையாது. நாம் காலையில் எந்திரிச்சு சாயங்காலம் தூங்கி வேலைக்கு போயிட்டு வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிற நமக்கும் தீவிரவாதத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. எந்த விதமான அழுத்தமும் நமக்கு தேவையில்லை. அதை இந்திய இராணுவம் பார்த்துக்கிறட்டும், காவல்துறை பார்த்துக்கிறட்டும், என்ஐஏ பார்த்துக்கிறட்டும், சிபிஐ பார்த்துக்கிறட்டும், அவன் வேலை அது, அதை அவன் பார்க்கட்டும். அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது, கட்சி தலைவர்கள் முடிவு பண்ணி நாட்டை எப்படி வழிநடத்துறதோ அவங்க பார்த்துக்கிறட்டும். நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமோ அல்லது காஷ்மீரில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு சாமானியரையோ பலியாக்கி சமூக வலைதளத்தில் எழுதணுன்ற அவசியமும் கிடையாது. இந்த செய்திகளை பற்றி பேசாவிட்டால் நாம் இந்தியர் இல்லாமல் போய்விடுவோமோ என்ற அச்சமும் நமக்கு தேவையில்லை. அதில் அமைதியாக இந்த சூழலை வந்து உட்கிரகித்து கொண்டு என்ன நடக்குதுன்றத கொஞ்சம் விலகி இருந்து பார்த்தா இதை புரிஞ்சுக்கிட முடியும். அதுதான் நாம் வைக்கிற கோரிக்கை. நன்றி.